இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 33வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அதிகமாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய பலத்தையோ, நம்முடைய திறமைகளையோ, நம்முடைய பதவிகளையோ, நம்முடைய செல்வத்தையோ, நம்முடைய அந்தஸ்தையோ நாம் நம்பக்கூடாது. ஆண்டவருடைய பலத்தை நம்பி இந்த உலகத்திலே ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே நமக்கு சொல்லி தருகிறார், இந்த வார்த்தையின் மூலமாய். அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பலத்தை, நம்முடைய நமக்கு இருக்கிற திறமைகளை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, அதை நம்பி இந்த உலகத்திலே பிரயாணிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இந்த காலை வேளையிலே நம்முடைய பலன் எதுல இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்ந்தவர்களாய், நம்முடைய பலத்தை நம்பாதபடிக்கு ஆண்டவருடைய பலத்தின் மேல் முழு நம்பிக்கையை வைக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். நல்ல பலத்துல இருக்கிறவன் கூட அவனுடைய பலத்தின் மிகுதியால் அவன் தப்பவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாதாம். மிகுந்த வீரியம் என்றால் கிரேட் ஸ்ட்ரென்த். அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அது ஆண்டவருடைய பலன் இல்லை என்றால் அந்த குதிரையாலோ அல்லது இந்த யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை அணித்தரமாய் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 20வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய மேன்மை பாராட்டுதல், நம்முடைய பலன், நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது என்பதை இந்த காலை வெளியில சிந்தித்து பார்த்து, ஆண்டவர் மேல் நம்முடைய முழு நம்பிக்கையும் இல்லை என்றால் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்து ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துவோம். பிரியமானவர்களே, நாம் கிதியோனுடைய வாழ்விலை நாம் பார்க்கும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தர் கிதியோனை தெரிந்தெடுத்தார். உன்னுடைய கோத்திரம் ஒரு எளிமையான கோத்திரம், உன்னுடைய குடும்பம் மிகவும் சிறிதான குடும்பமாய் இருந்த போதிலும் அவனை ஆண்டவர் அவன் மேல வைத்திருந்த ஒரு அநாதி நோக்கத்தினால், தீர்மானத்தினால் அவனை ரட்சித்து அவனை கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, இப்பொழுது கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததற்கு காரணமே, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று சொல்லிதான் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். அன்பானவர்களே, இப்பொழுது அந்த மீதியானியர்களை ரட்சிக்க வேண்டும். அவனுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த ஜனங்களை அவர்கள் ரட்சிக்க வேண்டும் அல்லவா. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில ஒப்பு கொடுக்கிறதற்கு, உன்னோடு இருக்கிற இஸ்ரவேலின் ஜனங்கள் அதிகமாயிருக்கிறார்கள். யுத்தத்துக்காக இருக்கிற ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் மிகுதியாய் இருக்கும்போது அவர்கள் ஒருவேளை அந்த யுத்தத்திலே வெற்றியை பெற்றுவிட்டால் அவர்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று ஒருவேளை சொல்லிவிடுவார்கள். அப்படி சொல்லி எனக்கு விரோதமாய் அவர்கள் வீம்பு பேசுகிறதற்கு ஏதுவாக மாறிவிடும். ஆகவே இந்த ஜனங்கள் மிகுதியாயிருக்கிற ஜனங்களிலிருந்து நான் கொஞ்ச பேரை தெரிந்தெடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனோடு சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்போது கிதியோன் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நாங்க அந்த யுத்தத்துக்காக போகிறோம், அதனால நீங்க பயமும் திகிலும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றார். இப்போ 10,000 பேர் மீதியா இருந்தாங்களாம், 20,000 பேர் திரும்பி போயிட்டாங்க பாருங்க. அப்பொழுது 10,000 பேர் இருக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், இந்த 10,000 பேரும் அதிகமா இருக்கிறார்கள்,
ஆகவே இவர்களை நீ ஒரு தண்ணீர் அண்டைக்கு இறக்கி கொண்டு போக பண்ணு, அங்கே போய் அவர்களை தண்ணீர் குடிக்க சொல்லு என்று சொல்லி, அங்கே நான் எனக்கு தேவையான ஜனங்களை பிரித்தெடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கிதியோன் அவர்களை தண்ணீரை குடிப்பதற்காக தண்ணீர் அண்டைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். அங்கே பாருங்க, தண்ணீரை ஒரு நாய் நக்குகிற பிரகாரமாய் கொஞ்ச பேர் நக்கி குடித்தார்கள், கொஞ்ச பேர் முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். இதிலே அந்த நாய் குடிக்கிறது போல நக்கி குடித்தவர்கள் 300 பேராய் இருந்தார்கள். அந்த 300 பேரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அன்பானவர்களே, 30,000 பேருக்கும் அதிகமான ஜனங்கள் இருந்த இடத்திலே கர்த்தர் 300 பேரை தெரிந்தெடுக்கிறார். ஏன் தெரியுமா? 30,000 பேரை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு ஜெயம் கிடைக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த கூட்டத்தின் மிகுதியால், இந்த சேனைகளின் மிகுதியால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், மீதியானியர்களை ரட்சித்தோம், சேனைகளின் மிகுதியால் தான் மீதியானியர்களை நாம் யுத்தம் பண்ணி ஜெயித்தோம் என்று அவர்கள் சொல்லி விடுவார்கள். ஆகவேதான் ஆண்டவர் அதிலே ஜனங்களை குறைக்கிறதை பார்க்கிறோம். 300 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை பாருங்க யுத்தத்துக்காக அழைத்து கொண்டு போகிறார்கள். அன்பானவர்களே, கிதியோன் பாருங்க, அந்த யுத்தத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த 300 பேரும் அங்கே அவர்கள் யுத்தத்துக்காக ஆயத்த பண்ணுகிறாங்க. அப்ப கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறா, நீ போ, அந்த சேனையின் இடத்துல போ. ராத்திரியில சொல்றார், உன்னை நான் உன்னுடைய கையில அவர்களை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் கிதியோனை, நீ பயப்படாதே. உனக்கு நான் ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நீ பயந்து போயிருக்கிறாய் அல்லவா, நீ சேனையிட்ட போ, அப்போ உனக்கு நான் இன்னும் ஒரு பலத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவனும் அவனுடைய வேலைக்காரனாகிய பூராவுமாய் சேனை அண்டையத்து போறாங்க. அங்கே போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எதற்காக அங்க போனோம்னா உன் கைகள் திடப்படும். அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு உனக்கு இன்னும் ஒரு பலனும் உற்சாகமும் கிடைக்கும் என்று ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். அப்பொழுது அங்க பாருங்க, அமலேக்கியரும் மீதியானியரும் கிழக்கத்தி புத்திரர்களும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, கிதியோன் இடத்துல இருக்கிறது வெறும் 300 பேர். அவங்ககிட்ட பெருசா ஒட்டகம் இல்லை, அவங்ககிட்ட எதுவுமே பெருசா இருந்ததாக இல்லை. 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்ட 300 பேரோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே கிதியோன் வந்து நிற்கிறார். ஆண்டவருடைய பலத்தை முழுவதுமாய் நம்பி அங்கே போர் செய்யும்படியாய் வந்து நிற்கிறார். கிதியோன் இப்பொழுது சேனைகளிடத்துல போகிறான். அங்கே சேனைகளிலே இருந்து ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஒருவன் ஒரு மனிதனை பார்த்து ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான். நான் ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை கீழே தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்று சொல்லி அவன் கண்ட அந்த சொப்பனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே பாருங்க, அப்பொழுது மற்றவன் சொல்லுகிறான், இது மீதியானியருடைய சேனை இடத்திலே போகிறார்கள். அங்கே நடந்ததை கிதியோன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது இன்னொரு மனுஷன் சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று விசுவாச வார்த்தை அந்த மனிதன் மூலமாய் ஆண்டவர் கேட்க வைக்கிறார். இப்பொழுது ஒரு பலன் வருகிறது கிதியோனுக்கு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய பலப்படுத்துகிறவர். நம்மில அநேக நேரங்களில இல்லாததை நம்ம நினைக்கிறோம், குறைவானதை நினைத்து குறைத்து மதிப்பிடுகிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே பலமாயிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, கிதியோனுக்கு ஒரு சின்ன கலக்கம் இருந்தது. கர்த்தர் அவனை திடப்படுத்தி பாருங்க, அவன் வருகிறான். வந்து அங்கே எல்லாரையும் பாளையத்துக்கு திரும்பி பாளையத்துக்குள்ளாய் போகும்படியாய் அவன் சொல்லுகிறான்.
ஆண்டவர் அந்த பாளையத்தை நம்முடைய கையிலே, மீதியானியுடைய பாளையத்தை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த அந்த 300 பேரையும் 3 பங்காக பிரித்து அவங்க கையில அவன் கொடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு எக்காலத்தையும், வெறும் பானையும், பானைக்குள் வைக்கிற தீவட்டி மாத்திரமே கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இல்ல அன்பானவர்களே. 100 பேராய் பிரித்து ஆனா அவங்க கடற்கரை மணலத்தனையாய் பெருகி இருந்தாங்க. பாருங்க, அன்றைய நாளிலே அவன் சொல்லுகிறான், நீங்க எல்லாரும் பாளையத்துக்கு முன்னால போனோம், நான் என்ன சொல்றேனோ அதுபடியே நீங்க செய்யணும்னு சொல்லி அவன் சொல்றான். நீங்க பாளையத்தை சுற்றி எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி நீங்க சொல்லணும். சொல்லும்போது கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வதை நீங்க காணுவீங்க. நான் எக்காலம் ஊதுவேன். ஊதும்போது நீங்க எல்லாரும் எக்காலத்தை ஊதணும். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி நீங்க சொல்லணும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதே போல ஜனங்கள் எல்லாரும் பாளையத்தின் முன்னணியில வந்து எக்காலங்களை ஊதி தன் கையில் இருக்கிற பானைகளை உடைத்து கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று அவர்கள் சத்தமிட்டு சொன்னபோது அந்த பாளையத்துக்குள்ளே ஒருவருக்கொருவர் விரோதமான காரியங்கள் உண்டாகி ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் ஓங்க பண்ணினாராம். அன்றைக்கு அவர்களுக்குள்ளாய் அவர்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்களாம். அநேக பேர் மடிந்து போனார்களாம். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் பின்தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தன்னுடைய பலன், தன்னுடைய எந்த ஒரு காரியத்தையும் கிதியோன் நம்பக்கூடாது என்பதிலே ஆண்டவர் உறுதியாயிருந்த இந்த காலை வேளையில அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வில கூட நம்ம ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனா சில நேரங்களில் இந்த உலகத்தை நம்புகிறோம். உலகத்திலே இருக்கிற சில காரியங்களை நாம் நம்பி ஓடுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்ன பிறகும் அவருடைய வார்த்தையை நம்பாம உலகத்துக்கு பின்பதா நாம் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஐஸ்வர்யத்தையும் மேன்மைகளையும் நாம் நம்பி இந்த உலகத்துல ஓடுகிறவர்களா இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இன்று நாம் நம்ப வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. அது ஆண்டவர் மாத்திரம். ஒருவேளை அது பெரிய சேனைகளா இருக்கலாம், நம்முடைய எதிரிகளுடைய சேனை கடற்கரை மணலத்தனையா இருந்தாலும் நம்முடைய சமூகத்துல கர்த்தர் இருக்கும்போது வெறும் 300 பேரை வச்சு தேவனும் அவங்களோடு இருந்தா 300 பேரை இருந்தாங்க. பெரிய ரட்சிப்பு உண்டானது. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் எதுவுமே இல்லாட்டாலும் தேவன் மாத்திரம் இருந்தா போதும். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நம்மோடு மகத்தான ரட்சிப்பை நமக்கு தர வல்லவர். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுண்டு. நம்முடைய பலத்தை நம்பக்கூடாது, நம்முடைய குதிரைகளை நம்பக்கூடாது. நம்மிடத்துல குதிரைகள் அநேகம் இருக்கிறது. என்ன தெரியுமா குதிரை? பலம் என்கிற குதிரை, படிப்பு என்கிற குதிரை, செல்வம் என்கிற குதிரைகள் நம்மிடத்துல பெருகி இருக்கிறது. அந்த குதிரைகளை நாம் நம்பாதபடிக்கு ஆண்டவர் மேல் நம்முடைய பலத்தை வைப்போம். ஆண்டவரே, எனக்கு நீங்க இதெல்லாம் எத்தனை ஆசீர்வாதங்கள் தந்திருந்தாலும் நான் உம்மை மாத்திரமே நம்புவேன். இப்ப உம்முடைய பலத்தை நம்புவேன். நீங்க மாத்திரம் என்னோட இருந்தா நான் பெரிய சேனைக்குள்ள பாய முடியும், ஒரு பெரிய மதிலை தாண்ட முடியும். அப்ப அதுக்கு நீங்க பலனை தருவீங்க என்று அவருடைய பலத்தை நம்புவோம். சிம்சோன், கிதியோனை போல கர்த்தருடைய பலத்தை நம்பி தொடர்ந்து முன்னேறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வா.